அந்தோணியார் நம்ம அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க, அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க. ஆடி பாடி உலகம் எல்லாம் எடுத்து சொல்லும் பாருங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க, அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க, அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க. ஆடி பாடி உலகம் எல்லாம் எடுத்து சொல்வோம் பாருங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க, அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறைகுலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறைகுலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு அவரின் அருள் ஆசி பெற ஆலயம் நாடி வந்திருக்கும் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இத்தியாக திருப்பலிக்கு இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். காலில் விழுந்து காரியம் சாதிப்பது என்னும் மனநிலை பலரிடம் இருப்பதை காண்கிறோம். ஆனால் யார் காலில் விழ வேண்டும், வணங்க வேண்டும் என்ற தெளிவை இன்றைய வாசகங்கள் எடுத்துரைக்கின்றன. ஒரே கடவுளாம் நம் ஆண்டவரை விட்டு அந்நிய தெய்வங்களை வணங்கியதால் இழப்பை சந்திக்கிறார் சாலமோன். இயேசுவே இறைமகன் என உணர்ந்து தான் வாழ்ந்த சிறிய பெணிய புற இனத்தின் எல்லைகளை கடந்து இயேசுவின் காலில் விழுந்த கனானாய பெண் தான் விரும்பியதை பெறுவதோடு நம்பிக்கையில் உயர்ந்து நிற்கிறார். கனானாய பெண்ணிடம் விளங்கிய நம்பிக்கை, இறைப்பற்று, விடாமுயற்சி, மன உறுதி ஆகிய பாடங்களை நமதாக்குவோம். மாட்சியையும் மாண்பையும் ஆற்றலும் வல்லமையும் உடைய ஆண்டவரின் பாதங்களில் விழுவோம். நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் பங்கையும் அர்ப்பணிப்போம். குறைகளை எல்லாம் நிறைவாக்கும் இயேசுவின் அருள் ஆசீர் நம் உள்ளம் இல்லம் எல்லாம் தங்கிட அருள் வேண்டி இணைவோம் இத்தியாக திருப்பலியில். இந்த தூய மறைநிகழ்வை நாம் ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு இறைவனின் திருமுன் நமது குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கனியான தூய மரியாதையும் வானத்தில் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வு களைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடைவிடாத பரிவிரக்கத்தால் காத்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது நிலையான பாதுகாப்பினால் என்றும் உறுதியடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் சாலமோன் முதுமை அடைந்த போது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தைப் போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்தையும் அம்மோனியரின் அருவருப்பான மில்கோமையும் வழிபடலானார். இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தார். தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை. சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாபியரின் அருவருப்பான கொமேசுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மோலோக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார். இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லோருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார். ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார். ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சி அளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகி சென்றது. வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி, நான் உன்னோடு செய்து உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி. ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன். உன் மகன் கையினின்று அதை பறித்து விடுவேன். ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டு நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உன் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். நீதி நெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதை செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கூரும். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கு துணை செய்யும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். வேற்றினத்தாரோடு கலந்து உறவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர்.
அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர். அவையே அவர்களுக்கு கண்ணிகளாயின. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர் தம் மக்களுக்கு எதிராக பற்றி எரிந்தது. எனவே ஆண்டவரின் சினம் அவர் தம் மக்களுக்கு எதிராக பற்றி எரிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவருத்தார். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கு இருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தை சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டி விடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்து இருப்பதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடலை தேடி நதிகள் ஓடுகின்றன, ஒளியை தேடி மலர்கள் சாய்கின்றன, நீரை தேடி வேர்கள் நிற்கின்றன, பொருளை தேடி மனிதன் அலைகின்றான். ஆனால் அகிலமெல்லாம் படைத்த இறைவன் இன்று நம்மை தேடி வருகின்றார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவினுடைய பெயராலே ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உடைந்த சிற்பத்தை தன்னுடைய கரங்களால் அழகுபடுத்தக்கூடியதாக அமைகின்றது இன்றைய நற்செய்தி வாசகம்.
ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆழமான விசுவாசம்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி கொண்ட உள்ளம்? இந்த 3 கேள்விகளுமே வெறும் வார்த்தைகளால் வடிவமைக்கப்படவில்லை. மாறாக இந்த 3 கேள்விகளுக்கும் சிறந்த பதில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்றோம் என்பதை இந்த 3 கேள்விகளுமே நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஒரு நாள் கடவுள் 3 தூதர்களை அழைக்கின்றார். அழைத்து அவர்களிடம் கூறுகின்றார், நீங்கள் இந்த உலகத்திற்கு செல்லுங்கள், எனக்கு பிடித்த 3 பொருட்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். இந்த 3 தூதர்களும் வருகின்றார்கள். முதல் தூதர் சுற்றி அலைந்து பார்க்கின்றார். கடவுளுக்கு விருப்பமானது எவையாக இருக்கும் என்று சிந்தித்து கொண்டே தேடி அலைகின்றார். ஒரு இடத்திற்கு சென்ற உடனே அந்த இடத்திலேயே தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு அரண்மனையை பார்க்கின்றார். இந்த அரண்மனை நிச்சயமாக கடவுளுக்கு பிடிக்கும் என்று சொல்லி அந்த அரண்மனையை அங்கிருந்து மேலே எடுத்து கொண்டு வருகின்றார். இரண்டாவது தூதர் செல்கின்றார். கடவுளுக்கு பிடித்தவை எவையாக இருக்கும் என்று சொல்லி தேடு அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு தோட்டத்தை பார்க்கின்றார். அதை பார்த்த உடனேயே இந்த தோட்டம் நிச்சயமாக கடவுளுக்கு பிடிக்கும் என்று சொல்லி அந்த தோட்டத்தை எடுத்துக்கொண்டு மேலே வருகின்றார் இரண்டாவது தூதர். மூன்றாவது தூதரும் உலகத்தினுடைய கடை எல்லை வரை சென்று கடவுளுக்கு விருப்பமான ஒரு பொருளை தேடிக்கொண்டே இருக்கின்றார். கடைசி வரை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக சோர்வடைந்து ஒரு ஆலயத்திற்குள்ளே செல்கின்றார். அங்கு செல்கின்ற பொழுது அந்த ஆலயத்திலே மக்கள் அனைவரும் முழந்தாள் படையிட்டு சிலர் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றார்கள், சிலர் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கின்றார்கள், சிலர் தங்களுடைய கண்களில் அந்த கண்ணீர் துளிகள் வழியாக இறைவனிடம் ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரையும் கூர்ந்து கவனித்த இந்த மூன்றாவது தூதர் பீடத்திற்கு முன்பாக இருந்த ஒரு சிறிய ஒரு சிப்பியை எடுத்து அந்த மக்கள் சிந்திய அந்த கண்ணீரை ஒவ்வொன்றாக சேகரித்து மேலே வருகின்றார். இந்த 3 தூதர்களும் கடவுளை பார்க்கின்றார்கள். முதல் தூதர் கொண்டு வந்த அந்த தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனையை பார்க்கின்ற பொழுது கடவுள் சொல்கின்றார், இது எனக்கு விருப்பமான பொருள் அல்ல என்று. இரண்டாவது தூதர் கொண்டு வந்த அந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகான தோட்டத்தை பார்க்கின்றார். சொல்கின்றார் கடவுள், இதுவும் எனக்கு விருப்பமான பொருள் அல்ல என்று. மூன்றாவது தூதர் அந்த சிற்பியை கொண்டு வருகின்றார். கடவுள் அந்த தூதரை பார்த்து கேட்கின்றார், என்ன தூதரே, நான் படைத்தவற்றையே எனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த தூதர் கடவுளை பார்த்து சொல்லுகின்றார், கடவுளே, இது சாதாரண தண்ணீர் அல்ல. உலகத்தின் கடை எல்லை வரை சென்றேன், உனக்கு விருப்பமான ஒரு பொருளை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உம்முடைய ஆலயத்திற்கு சென்றேன், உம்முடைய மக்கள் முழந்தாள் படையிட்டு நம்பிக்கையோடு கரங்களை உயர்த்தி தங்களுடைய கண்ணீர் துளிகள் வழியாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அவருடைய ஜெபங்களுடைய வார்த்தைகளை என்னால் கொண்டு வர முடியவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் சேகரித்து நான் இந்த குவளையிலே கொண்டு வந்தேன் என்று சொல்லி அந்த குவளையை காணிக்கையாக கொடுத்தார் அந்த தூதர். அதற்கு கடவுள் சொன்னார், இதுதான் எனக்கு மிகவும் பிடித்த நான் விரும்பிய காணிக்கை என்று. ஆமிர இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உடைந்த சிற்பத்தை தன்னுடைய கரங்களால் அழகுபடுத்தக்கூடியதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது கானானிய பெண், புற இனத்து பெண், பாவி என்று அழைக்கப்பட்ட பெண் இயேசு வருவதை அறிந்த உடனேயே ஓடிச் செல்கின்றார், இயேசுவை தேடிச் செல்கின்றார். அவருடைய காலில் முழந்தாள் படியிட்டு தன்னுடைய கண்ணீர் துளிகள் வழியாக இயேசுவோடு உரையாடி கொண்டிருக்கின்றார் அந்த புற இனத்து பெண். அன்று அன்னை மரியாள் சிலுவையின் அடியிலே நின்று கொண்டு தன்னுடைய கண்ணீர் துளிகள் வழியாக இயேசுவோடு உரையாடிய அதே நிகழ்வை நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம்.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இந்த நிகழ்வை நாம் முழுமையாக பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து இந்த யூத பெண்ணை பார்த்து, இந்த புறவினத்த பெண்ணை பார்த்து கூறுவார், அம்மா கலங்காதே, அம்மா பயப்படாதே, உம்முடைய நம்பிக்கை நிச்சயமாக உம்முடைய மகளை குணமாக்கும் என்று. ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 3 முதல் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை மீது ஏறி அமர்ந்து மக்களுக்கு போதிக்கின்றார். அவர் கூறுகின்றார், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என்று. இந்த அவர்கள் என்ற வார்த்தையை ஏறக்குறைய 8 முறை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகின்றார். இவர் பயன்படுத்திய இந்த அவர்கள் வார்த்தையில் ஒருவர்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் காணுகின்ற இந்த கானானிய பெண். மறைமுகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நீர் நம்பிக்கை வைத்ததனால் உன்னுடைய மகள் நிச்சயமாக நலமடைவாள். அது மட்டுமல்லாமல் நீர் என்னை தேடி வந்ததனால் உனக்கு நிச்சயமாக ஆசீர் கிடைக்கும். அதைவிட மேலாக மறைமுகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கானானிய பெண்ணை பார்த்து சொல்லுகின்றார், உண்மையாகவே நீர் பேறு பெற்றவர் என்று. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் இந்த கானானிய பெண்ணுடைய வாழ்க்கை வரலாற்றை சற்று நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது சாதாரண ஒரு ஏழ்மையான எளிமையான ஒரு சமூகத்தை சார்ந்தவள் இவள். பாவி என்று அழைக்கப்பட்டவள். அது மட்டுமல்லாமல் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து கூறுகின்றார், முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், அவர்களுக்கு உரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது முறை அல்ல என்று கூறுகின்றார். இந்த பெண், கானானிய பெண் வாழ்ந்த பகுதியான தீர் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடமாக மாறுகின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், எந்த ஒரு மக்கள் என் பெயரால் அவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்களோ, தொலைந்து போய் இருக்கின்றார்களோ, பாவிகளாக வாழ்கின்றார்களோ, நான் அவர்களுக்காகவே அனுப்பப்பட்டேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைமுகமாக பாவிகளை தேடி வருகின்றார். ஆமிர இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சாதாரண ஒரு கானானிய பெண் தன்னுடைய கண்ணீர் துளிகளுடைய உரையாடல் வழியாக இயேசுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்று தன்னுடைய முழு இதயத்தோடு முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தினாலே அது ஒரு ஆசீர்வாதம். அது மட்டுமல்லாமல் இயேசுவை கண்ட உடனேயே அவருடைய காலில் விழுந்து மன்றாடுகின்றால் அந்த ஏழ்மையான உள்ளம் ஒரு நம்பிக்கையின் அடையாளம். இந்த கானானிய பெண் மட்டுமல்ல, இன்று இயேசுவை நாடி வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மகளுடைய ஜெபங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாக செவி சாய்ப்பார். எப்பொழுது நாம் கானானிய பெண்ணை போல முழுமையான நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு முழுமையான விசுவாசத்தோடு நாம் வாழ்ந்து ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்வார். எரேமியா அதிகாரம் 29 இறைவசனம் 13 நாம் வாசிக்க கேட்கின்றோம், நீங்கள் என்னை தேடுவீர்கள், நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவார். இன்னைக்கு நாம கடவுளை தேடி நிறைய இடத்துக்கு போறோம், ஆலயத்திற்கு வருகின்றோம், எங்கெல்லாம் திருவிழா இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று நாம் வழிபடுகின்றோம். ஆனால் கடவுளை தேடுவது முக்கியமல்ல. வெறும் மனதோடு வெறுமையான உள்ளத்தோடு கடவுளை தேடணும் என்றால் நிச்சயமாக அவரை நமக்கு வெளிப்படுத்த மாட்டார். மாறாக நாம் முழுமையான உள்ளத்தோடு முழுமையான இதயத்தோடு முழுமையான விசுவாசத்தோடு இந்த கானானிய பெண்ணை போல நாம் கடவுளை தேடி வருகின்ற பொழுது இறைவன் நிச்சயமாக அவரை நமக்கு வெளிப்படுத்துவார். நற்செய்தியிலே பார்க்கின்றோம், 3 முக்கியமான பெண்கள் இயேசு கிறிஸ்துவை தேடிச் செல்கின்றார்கள். ஒன்று கானானிய பெண், இரண்டாவதாக இந்த சமாரிய பெண். இந்த சமாரிய பெண்ணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடிச் செல்கின்றார். ஒரு புதுமையை பார்க்கின்றார். ஆண்டவரிடத்தில் உரையாடுகின்ற பொழுது இவர்தான் உண்மையான மெசியா என்று கண்டு கொள்கின்றார். மீண்டும் மீண்டுமாக உரையாடுகின்ற பொழுது அவருடைய விசுவாசம் இன்னுமாக அதிகரித்துக் கொண்டே போகின்றது. அந்த விசுவாசம் அதிகரித்ததன் வழியாக அவள் சென்று நான் உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டேன் என்று அந்த நற்செய்தியை பறைசாற்றுகின்றார் இந்த சமாரிய பெண்.
மூன்றாவதாக அந்த பாவியான பெண்மணி லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 பார்க்கின்றோம். இந்த பாவியான பெண் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தன்னுடைய மாசற்ற அந்த நிலையை உணர்ந்து ஆண்டவருடைய காலில் அமர்ந்து தன்னுடைய கூந்தலால் காலை முற்றிலுமாக தூய்மைப்படுத்துகின்றார். பாருங்க, அந்த இடத்துல ஒரு பாவியான அந்த பெண் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு வார்த்தை கூட அவள் பேசவில்லை. ஆனால் கானானிய பெண் பேசினாள், சமாரிய பெண் பேசினாள். ஆனால் இந்த பாவியான பெண் ஒரு வார்த்தை கூட இயேசுவிடம் பேசியதே இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாவியான பெண்ணுடைய உள்ளத்தை முற்றிலுமாக அறிந்தவராக உடைய நம்பிக்கையை கண்டு அவருக்கு முழுமையான மன்னிப்பை வழங்குகின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமிர இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளை தேடி செல்கின்றோம். நம்முடைய வாழ்விலே, நம்முடைய பங்கிலே, நம்முடைய ஊரிலே நாம் ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கின்றோம். நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே நாம் முழுமையான விசுவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடி வருகின்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும். அப்படி முழுமையான விசுவாசம் பிறந்தது என்றால் நாம் கேட்பதையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார் என்பதை நாம் ஒரு பொழுதுமே மறந்துவிடக்கூடாது. இந்த உலகம் நமக்கு செல்வத்தை தரலாம், ஆனால் கடவுள் அந்த செல்வத்திற்கு மேலாக நமக்கு ஒரு மாபெரும் அழிக்க முடியாத செல்வத்தை தருகின்றார். அதுதான் அவர் தருகின்ற ஆசீர்வாதம். அதை எப்பொழுது என்னால் பெற முடியும் என்று பார்த்தோம் என்றால், நான் இறைவன் மீது முழுமையான ஆழ்ந்த விசுவாசம் வைத்து வாழுகின்ற பொழுது கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் என்னால் எப்பொழுதுமே நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோப்பு அதிகாரம் 2 பேதுரு மிக அழகாக கூறுவார், நீர் வைத்திருக்கின்ற பொன், நீர் அணிகின்ற அணிகலன்கள், தங்கம் வெண்கலன் எல்லாமே அழிந்து போகும், ஆனால் அழியாத செல்வத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். அதுதான் நீ அவர் மீது வைத்திருக்கின்ற அந்த ஆழமான விசுவாசம். அந்த விசுவாசத்தை வைத்து நீ கேட்பதையெல்லாம் ஆண்டவர் உனக்கு தருவார் என்பதையும் புனித பேதுரு நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இறுதியாக நாம் பார்க்கின்றோம் யாக்கோப்பு நற்செய்தி அதிகாரம் 5 எலியா ஒரு சாதாரண ஒரு மனிதர், என்னை போல உங்களைப் போல இந்த சிறு குழந்தைகளைப் போல சாதாரண ஒரு மனிதர். அவர் ஆண்டவரிடம் வேண்டுகின்றார், இந்த ஊரிலே மழை பெய்யக்கூடாது என்று. 3 ஆண்டுகள் 6 மாத காலமாக அந்த ஊர்ல மழை பெய்யவே இல்லை. நற்செய்தி கூறுகின்றது பாருங்கள், சாதாரண எளிமையான மனிதர் இந்த எலியா. அவர் வேண்டுகின்றார், இந்த ஊரிலே மழை பெய்யக்கூடாது என்று. 3 ஆண்டுகள் 6 மாத காலங்கள் மழை பெய்யவே இல்லை. மீண்டுமாக ஜெபிக்கின்றார், இந்த இடத்தில் மழை பொழிய வேண்டும் என்று. மழை பொழிகின்றது. எப்படி நடந்தது? நம்மளை போல சாதாரண எளிமையான கொண்டவர் தான் இந்த எலியா. ஆனால் பாருங்கள், அவர் கொண்டிருந்த விசுவாசம், அவர் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை, கடவுள் அவருக்கு தன்னை முழுமையாக வெளிப்படுத்தினார். அவர் கேட்ட ஜெபங்களை நிறைவேற்றுகின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமிர இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். செல்வத்தின் மீதோ மனிதர்கள் மீதோ நம்பிக்கை வைத்து வாழ்வதை விட கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தேன் என்றால் எனக்கு நிலையான மீட்பு கிடைக்கும் என்பதையும் இறை வார்த்தையானது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. பொதுவா ஊர்ல பார்த்தோம்னா இந்த ஆடு மேய்ப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடுகளை மேய்ச்சலுக்காக அழைத்து சென்றுகளின் பொழுது என்ன பண்ணுவாங்க, தங்களிடம் எண்ணெய் கொண்டு செல்வார்கள். அந்த எண்ணெய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடு மேய்ச்சலுக்கு உள்ளே அனுப்பும்போது எண்ணெயை எடுத்து ஆட்டினுடைய தலையிலே தேய்ப்பாங்க. அந்த எண்ணெய் சாதாரண எண்ணெய் அல்ல, அது ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு எண்ணெய். ஏன் அப்படி தேய்க்கிறாங்கன்னா, அந்த ஆடானது மேய்ச்சலுக்காக அனுப்பப்படுகின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு கொடிய விலங்குகள் இருக்கலாம், ஒரு தேளை இருக்கலாம், ஒரு பெரிய விஷமான ஒரு பாம்பு கூட இருக்கலாம். அப்படி அந்த விஷ பூச்சிகள் அந்த ஆடுகளை நெருங்கி வருகின்ற பொழுது அந்த எண்ணெயினுடைய அந்த ஸ்மெல் தாங்க முடியாம என்ன பண்ணுமா, அந்த விஷப்பூச்சிகள் எல்லாமே ஓடி போய் விடுமாம். இதை ஆடு மேய்ப்பவர்கள் தன்னுடைய ஆடுகளை மேய்ச்சலுக்காக எடுத்து சொல்கின்ற பொழுது இதை செய்வாங்க. அதே போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தேடி வருகின்ற பொழுது அவர் நம்பிக்கை என்னும் தைலத்தினால் நம்மை முற்றிலுமாக கழுவுவார். அந்த நம்பிக்கை என்னும் தைலம் நம் மீது தெளிக்கப்படுகின்ற பொழுது, நம் மீது பூசப்படுகின்ற பொழுது, சாத்தான் என்னும் தீய ஆவி, பாவம் நம்மை ஒரு பொழுதுமே நெருங்காது. பாருங்க, இந்த கானானிய பெண் பிற இனத்த மக்களால் பாவி என்று அழைக்கப்பட்டால், நாய் என்று அழைக்கப்பட்டால், தூய
தூய்மையற்றவள் என்று அழைக்கப்பட்டாள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டவுடனே இவளும் ஒரு புனிதையாக மாறுகின்றாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டவுடனே அருள் மிக பெற்றவராக இந்த கானானிய பெண் மாறுகின்றாள். தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைகின்றாள். நாமும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான் நமக்கு மீட்பு தரும். நாம் எந்த அளவிற்கு கடவுளை தேடி நெருங்கி வருகின்றோமோ அந்த அளவிற்கு ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். அன்று அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்று தன்னுடைய மகிழ்ச்சியை பரிமாற்றி கொண்டார். ஆனால் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புனிதமான கல்வாரி பலியின் வழியாக நம்மை தேடி வருகின்றார். எதற்காக? நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்த, நம்முடைய உறவை இன்னும் அதிகப்படுத்த, நாம் அவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பில் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்று. ஆகவே ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நாம் வாழ்ந்த அந்த பாவமற்ற வாழ்க்கையை எண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். திருவரு சாதனங்கள் வழியாக, நம்முடைய பெற்றோர்கள் வழியாக, நண்பர்கள் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில் வளர வேண்டும் என்று கடவுள் ஆசைப்படுகின்றார். அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம். கடவுள் நம்மிடமிருந்து விரும்புவது நாம் அவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று, அவரை தேடி வர வேண்டும் என்று, அவர் மீது ஆழமான விசுவாசம் வைத்து வாழ வேண்டும் என்று. இதுதான் கடவுள் நம்மிடமிருந்து விரும்புகின்றார். கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் முன் வருவோம். எப்படிப்பட்ட ஒரு பாவமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஆண்டவர் ஒரு பொழுதும் நம்முடைய பாவத்தை நினைவில் கொண்டதே இல்லை. மாறாக நாம் அவர் மீது கொண்டிருக்கின்ற ஆழமான விசுவாசத்தான் அவர் ஒவ்வொரு நாளுமே நினைவில் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் வாழ நாம் முயற்சி செய்வோம். இதோ இந்த புனிதமான கல்வாரி பலியிலே ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். ஒரு உயிருள்ள உணவாக நம்மை தேடி வருகின்றார். நம்முடைய உள்ளத்தில் வாழ விருப்பப்படுகின்றார், ஆசைப்படுகின்றார். நம்முடைய உள்ளத்தை நாம் அவருக்காக திறந்து வைப்போம். இந்த பாடல் வழியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய முழுமையான விசுவாசத்தையும் நம்முடைய முழுமையான நம்பிக்கையையும் இந்த பாடல் வழியாக நாம் கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்தி, இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வந்த எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி பார்த்து நாம் அவருக்கு இந்த பாடல் வழியாக நன்றி சொல்லுவோம். நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. பாடுவோம். நற்கருணையில் வாழுகின்ற நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை. வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை. வாழ்வழிக்கும் அருமருந்தே, வாழ்வழிக்கும் அருமருந்தே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே. ஆண்டவருடைய திருச்சந்நிதியிலே நம்பிக்கை எனும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவருடைய திருப்பிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பு தந்தையே எம் இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் பங்கினை சிறப்பான முறையில் வழிநடத்தி வரும் பங்கு தந்தையை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை அளித்தருளும். பங்கின் ஆன்மீக காரியங்களிலும் வளர்ச்சியிலும் அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறவும், பங்கு மக்கள் தந்தையோடு இணைந்து ஒற்றுமையோடு செயலாற்றவும் தேவையான அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் வள்ளலே இறைவா, நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும், முதுமையின் காரணமாக தனிமையில் வாடுவோர்களையும், கைவிடப்பட்ட கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்றோர்களுக்கு நீரே துணையாக இருந்திடவும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் இறைவா, இந்த ஆண்டு அரசு பொது தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவியர்களை உன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் தெய்வ பயத்தையும் உடல் சுகத்தையும் அளித்தருளும். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்று எதிர்காலம் சிறப்பாக அமையவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் ஊர் பொறுப்பாளர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஊரினை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லவும், ஒற்றுமையோடு செயல்படவும், மக்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்திடும் வகையில் பொருளாதாரத்தில் முன்னேற வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடவும் தேவையான அருளை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் அருட்தந்தையர்கள் மற்றும் இறை மக்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பல்வேறு தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் நன்றியோடும் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு தேவையான வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வானக தந்தையே, உம்முடைய ஆவி எங்கள் மீது நீர் பொழிந்து உம்மை அப்பா தந்தாய் என அழைக்கின்ற உரிமையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதே ஆவியின் துணையோடு நாங்கள் உம்மை உள்வாங்கி நீர் எப்போதும் எம்மோடு இருக்கின்றீர், எம்மை நோக்குகின்றீர், எம்மை ஆசீர்வதிக்கின்றீர் என்பதை உணர்ந்து மகிழ்வோடு வாழ்ந்திட நமக்கு அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
அன்பிற்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்சு பெய்யுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவேளையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதராம் எம்மை படைத்தீர். நீதியின்படி நாங்கள் தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்கமினால் எங்களை மீட்டருளினீர். ஆகவே அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் நாங்கள் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்திட உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. ஏனெனில் அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது தந்தையே, அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்தரிக்க ஸ்தலத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை தருகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் எங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் ஆகியவற்றை நோக்கி எங்களுக்கு தேவையான சமாதானத்தை, ஒற்றுமையை உமது திருவுளத்திற்கு ஏற்ப தந்திட திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்னும் இருப்பதாக. கிறிஸ்துவினுடைய சமாதானத்தை நாம் எல்லோரும் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, ஆனால் நலமடையும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் பொது உலகம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உலகம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். நன்றி கூறுவோம். இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீர். அதனால் கிறிஸ்துக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. நல்ல